الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله نويت سنة الاعتكاف அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹுடைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான முக்மினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய வீட்டிலே இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய அல்லாஹுவின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டும் முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் கூறக்கூடிய விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளன. ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நவின்றுள்ளார்கள், மாமின் அபுதைனி முத்தஹாப்பைனி ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவரை ஒருவர் முஹப்பத் வைக்கக்கூடிய இரண்டு மனிதர்கள் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து சலாம் சொல்லி முசாஃபஹா செய்து கை கொடுத்து முசாஃபஹா செய்து அந்த நேரத்தில் ஒரு தடவை ஸலவாத் கூறுவார்களே ஆனால் அவர்கள் இருவரும் பிரிவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா அவருடைய முந்தைய பிந்தைய பாவங்களை மன்னித்து விடுகிறார். இருவர் சந்திக்கக்கூடிய நேரத்தில் சலாம் சொல்லி முசாஃபஹா செய்து அந்த நேரத்தில் ஒரு தடவை யார் ஸலவாத் கூறுகிறார்களோ அந்த இருவரும் சலாம் கொடுத்து பிரிவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றார். எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நசீபாக்கி அருள்வானாக. ஸல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தன் வ ஸலாமன் அலைக யா சய்யதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையில் சில இடங்களை சில விடயங்களை சிறப்பு வாய்ந்ததாக மகத்துவம் மிக்கதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையிலே குறிப்பிடுகின்றார். இவைகளில் சிலவைகளை அல்லாஹ் தஆலா ஷஆயிருல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். எவ்வாறு சஃபா மர்வா, அதே போன்று மகாமே இப்ராஹிம், காபத்துல்லாஹ், இவைகள் ஷஆயிருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள். இந்த அடையாள சின்னங்களுடைய பிரயோஜனம் என்ன? வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், யார் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அது அவர்களுடைய தக்வாவில், கல்விலே ஏற்படக்கூடிய தக்வாவில் நின்றும் உண்டானதாகும் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்ப சஃபா மர்வாவாக இருந்தாலும் அல்லது காபத்துல்லாவாக இருந்தாலும் இது போன்ற அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவது ஒவ்வொரு மூமினின் மீதும் கடமையாக இருக்கிறது. இதே போன்று அல்லாஹ் தஆலா சில விடயங்களை தன்னுடைய அருள்மறையிலே குறிப்பிடுகின்றான். எவ்வாறு என்றால், இந்த விடயங்கள் சில சமயம் பொருட்களாகவும் இருக்கலாம், அதே போன்று இவர்களோடு சம்பந்தப்பட்ட எந்த விடயமாக இருந்தாலும் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடும் போது சில நபிமார்களுடைய விடயங்களை குறிப்பிடுகின்றான். தன்னுடைய இறை நேசர்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய தன்னுடைய நெருங்கிய நண்பர்களாகிய அல்லாஹ்வுடைய விலாயத்தை பெற்ற மகான்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எவ்வாறு? ஜுமாவுடைய நாள் இன்று வழமையாக ஓதக்கூடிய ஒரு சூரத்துல் கஹஃப். இந்த சூரா கஹஃப்ல குகை வாசிகளை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். நீண்ட அழகான ஒரு வரலாறு. இந்த குகை வாசிகள் ஒரு குகையிலே சிக்கி இருந்தார்கள். 7 பேர், 6 பேர், 8வது நாய் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றார். உலமாக்கள் இந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய விளக்கத்தை கூறக்கூடிய நேரத்தில் தஃசீருடைய உலமாக்கள் எவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள்? இந்த அல்லாஹ்வுடைய நேசர்கள்,
அந்த குகையிலே மாட்டிய அல்லாஹ்வுடைய நேசர்கள், நெருக்கத்தை பெற்றவர்கள், விலாயத்தை பெற்ற அந்த நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்களே, இவர்களோடு குகையிலே ஒரு நாயும் இருந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த நாயை பற்றி மாத்திரம்தான் குறிப்பிடுகிறான். வகல்புஹும் பாசித்துன் ذراعيه بالوصيد. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல குறிப்பிடுகின்றான். இந்த குகைவாசிகள், குகையிலே இருந்தவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற சீதேவிகள், அல்லாஹ்வுடைய விலாயத்தை பெற்ற மகான்கள், அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த சீதேவிகள். ஈமானை அவர்கள் பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த குகையிலே மாட்டிக்கொண்டார்கள். இவர்களோடு இருந்த இந்த நாயை பற்றி உலமாக்கள் குறிப்பிடும் போது, இந்த நாயும் நாளை சுவர்க்கம் செல்லும் என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. யாருடைய உருவத்தில் செல்லும், எவ்வாறு செல்லும் என்பது வேறொரு தஃசீர்ல இருக்கின்றது. அவைகளை இந்த நேரத்துல அனைத்தையும் கூற முடியாது. இந்த நாயும் சுவர்க்கம் செல்லும். எதனால? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற சாலிஹான மனிதர்களோடு இருந்ததன் காரணத்தினால். இதே போன்று அல்லாஹு தஆலா தன்னுடைய நெருக்கத்தை பெற்ற மகான்கள், சீதேவிகள், விலாயத்தை பெற்றவர்கள், அதே போன்று தான் நுபுவத்தை வழங்கி உலகத்திலே அனுப்பிய நபிமார்கள் அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்களோடு தொடர்பு பட்ட அனைத்தையும் அதிகமான விடயங்களை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். அதிகமான விடயங்களை எவ்வாறு? ஹஜ்ரத் சையதுனா யாக்கூப் அலா நபியினா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய நபித்துவத்தை பெற்ற ஒரு நபி. இவருடைய மகன் யார்? யூசுப் அலா நபியினா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இருவரும் தந்தை மகன் இருவரும் நபிமார்கள் தான். இவருடைய பரம்பரையில் தான் அதிகமான பனி இஸ்ராயல்களுடைய நபிமார்கள் தோன்றியதாக வரலாறுகள் கூறுகிறது. இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்து சிறு வயதாக, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையா இருக்கக்கூடிய நேரத்துல அவர்களோடு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உடன் பிறக்காத சில சகோதரர்கள் என்ன செய்கின்றார்கள், இவர்களை எடுத்துக்கொண்டு போயிட்டு என்ன செய்யறாங்க, வாப்பாட்ட அனுமதி கேட்டு கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு என்ன செய்யறாங்க, இவர்களை பாலடையில் ஒரு கிணற்றிலே தள்ளிவிட்டார்கள். நீண்ட அழகான ஒரு வரலாறு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அஹ்ஸனல் கஸஸ், அழகான ஒரு வரலாறு என்பதாக குறிப்பிடுகின்றான். அந்த பாலடை இந்த கிணற்றிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போட்டான். போட்டுட்டு என்ன செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு அவர்கள் அணிந்திருந்த அந்த சட்டையில கொஞ்சம் ரத்தத்தை தடவி கொண்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை வராங்க. வந்து சொல்றாங்க, உங்களோட மகனை ஓநாய் கடித்து விட்டது, உங்களுடைய மகனை ஓநாய் கடித்து விட்டது, எங்களுடைய சகோதரரை ஓநாய் கடித்து விட்டது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சரியான கவலை, மிகவும் கவலை அடைகிறார்கள், அழுகின்றார்கள். அழுது 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 யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கண்களுடைய பார்வை கொஞ்சம் என்ன செய்கிறது, குறைந்து விடுகிறது. கண் பார்வை கொஞ்சம் குறைந்து விடுகிறது. அதன் பின்னால பல காலங்கள் கழித்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்கின்றார்கள். அந்த வழியால வாராங்க, ஒரு கூட்டம் வருது, கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு வாளியை போடுறாங்க. அந்த கிணத்து வாளிக்குள்ள இருந்து ஒரு குழந்தை வருகிறது. அதை கொண்டு போய் மிஸ்ர்ல அவர்கள் விற்றார்கள். நீண்ட வரலாறு. அதன் பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெரியவராகினதன் பின்னால இந்த சகோதரர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழக்கூடிய அந்த அரச சபைக்கு சென்று உதவிக்காக செல்கின்றார்கள். அப்பொழுதுதான் நீண்ட வரலாறு. அந்த நேரத்தில் சொல்றாங்க, இப்படித்தான் எங்களோட வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு உங்களை பிரிந்து அழுது 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 கண்ணுடைய பார்வை கொஞ்சம் குறைந்து விட்டது என்ற விடயத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யார்? இவர்களும் அல்லாஹ்வுடைய நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யார்? இவர்களும் அல்லாஹ்வுடைய நபி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், இத்ஹபு பிகமீசி ஹாதா ஃபஅல்கூஹு அலா வஜ்ஹி அபி யஅதி பஸீரா. என்னுடைய இந்த சட்டை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, என்னுடைய இந்த ஜுப்பாவா கமீஸ சட்டையை நான் தருகின்றேன், இதை கொண்டு போய் என்னுடைய தந்தையாகிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முகத்திலே போடுங்கள், அல்லாஹ் தஆலா பார்வையை கொடுத்து விடுவான். இந்த சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, இந்த சட்டை எடுத்துட்டு வராங்க. அதுலயும் இந்த சகோதரர்கள் தஃசீருடைய முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகிறார்கள், யஹூதா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரன், 11 பேர்ல யஹூதா என்று சொல்லக்கூடிய சகோதரன் அந்த மனிதர் தான் என்ன செய்யறாரு, சட்டை எடுத்துட்டு வராரு. ஏன் கொண்டு வராரு, இவர் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல சட்டையில ரத்தத்தை பூசி சின்னவரா இருக்கக்கூடிய நேரத்துல ஓநாய் கழிச்சிருச்சுன்னு வந்து சொன்னவர். இவர் மூலமாக, இவர் சொன்னதன் காரணத்தினால்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுகுறாங்க, கவலை அடைகிறார்கள். மிகவும் இறக்கப்பட்ட ஒரு மகன், மிகவும் அன்பாக வளர்த்த ஒரு மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களை இழந்து விட்டோமே என்று கவலைப்பட்டு, இல்லை அவர்கள் இருப்பார்கள், ஒரு நாள் நாங்கள் சேருவோம் என்று உறுதியோடு இருந்தார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த சகோதரனை தான் என்ன செய்யறாரு, அந்த யஹூதா என்று சொல்லக்கூடிய சகோதரன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சட்டையை கொண்டு வராரு. கொண்டு வரக்கூடிய நேரத்துல மிக தூரத்துல இருந்து கொண்டு வர, கிட்டத்தட்ட உலமாக்கள் சொல்றாங்க 240 மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு வராரு. 240 மைல்களுக்கு அப்பால் இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல சட்டையை கொண்டு வரார். யாரு? இந்த சகோதரன். வரக்கூடிய நேரத்துல சட்டை இன்னும் வரல,
வருவதற்கு முன்னாலேயே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? இன்னி லஅஜிது ரீஹ யூசுப், யூசுஃபுடைய வாசனை எனக்கு அடிச்சு கொண்டிருக்கிறது, யூசுஃபுடைய வாசனை நான் நுகர்ந்து கொண்டிருக்கின்றேன், யூசுஃபுடைய வாசம் எனக்கு அடிக்குதுன்றாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய நபி. அதன் பின்னால் என்ன செய்யறாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டையை கொண்டு வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கண்களிலே வைக்கின்றார்கள். உடனே கண் பார்வை திரும்பவும் சரியாகிவிட்டது. கண் பார்வை கொஞ்சம் லேசா குறைந்து இருந்தது, மீண்டும் சரியாகிவிட்டது. ஆரம்பத்திலே இருந்து அழுந்து பலகீனமாக இருந்தவர்கள் இன்னும் உற்சாகமாகி விட்டார்கள். மிகவும் உற்சாகத்தோடு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷத்தோடு சொல்றாங்க, நான் சொன்னதான் என்றோ ஒரு நாள் நான் யூசுஃபை சந்திப்பேன், அல்லாஹ் தஆலா எங்களை சேர்த்து வைப்பான் என்ற அந்த நம்பிக்கையை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்துறாங்க. சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், சட்டையை அனுப்பியவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா சட்டையை கொண்டு போயிட்டு வாப்பாட கண்ணில் வைங்க, கண் பார்வை வந்துடும். இந்த சட்டையை கண்ணில் வைத்தவர்கள் யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இவர்களும் அல்லாஹ்வுடைய நபி. ஒரு தடவை கூட சிந்திக்கவில்லை, ஏன் மவண்ட சட்டையை கண்ணில் வைக்கிறதான் எனக்கு பார்வை வருமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சிந்திக்கவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி, ஏன் சட்டையை வாப்பாட கண்ணில் வச்சா பார்வை வருமா? சிந்திக்கவில்லை. ஏன்? அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய முஅஜிசாக்கள். அல்லாஹு தஆலா நபிமார்களோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கின்றான். இந்த சம்பவத்தில் நாங்கள் விளங்கக்கூடிய விஷயம், நபிமார்களோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கின்றான். மகாமே இப்ராஹிம் என்ன இடம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல்லுக்கு மேலால் நின்று கொண்டு காபாவை கட்டினார்கள். மிகப்பெரிய அற்புதமான ஒரு கல் மகாமே இப்ராஹிம். காபா எவ்வளவு வசனம், மகாமே இப்ராஹிம் எவ்வளவு சின்னதா இருக்குது. அந்த கல்லில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறினார்கள் என்றால் கெட்ட 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 கல்லு ஒசந்து கொண்டே போகுமா, அவங்க கெட்டிக்கொண்டே இருப்பாங்க, அதன் பின்னால கீழே வந்துருமாம் கல். அல்லாஹு தஆலா அந்த கல் என்றாலே மிகவும் கடினமாக இருக்கக்கூடியது. இந்த கல்லில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதங்களுடைய அச்சு எவ்வாறு பட்டது? கல்லில் ஏறினாங்க, அல்லாஹு தஆலா அந்த கல்லை மென்மையாக்கினான், சாஃப்ட் ஆக்கினான். அந்த கல்லை சாஃப்ட் ஆக்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதங்களை அந்த கல் அச்சடித்துக் கொண்டது, போட்டோகாபி. அப்படியே அந்த கல்லை பாதங்களை பதித்துக் கொண்டது. பதிந்ததன் பின்னால அல்லாஹு தஆலா அந்த கல்லை திரும்பவும் என்ன செய்கிறான்? மென்மை தனத்திலிருந்து கடினமானதாக ஆக்கினான். உடனே அந்த கல்லுடைய அந்த பாதங்களுடைய அச்சு இன்னும் இருக்கின்றது. மகாம் இப்ராஹிமுக்கு போனால் இன்னும் இருக்கின்றது. இந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்பு பட்ட இந்த கல்லு எப்படிப்பட்ட கல்லாக மாறிச்சு? அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த இடத்துல நின்றார்களோ, எந்த இடத்தில் அவர்கள் நின்றார்களோ அந்த இடத்தை, அதாவது மகாமே இப்ராஹிமை முஸல்லா, நீங்கள் தொழக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். காபாவை தவாஃப் செஞ்சதன் பின்னால 7 சுத்துவோம் ஒரு தவாஃப். இந்த தவாஃப் முடிந்ததன் பின்னால மகாமே இப்ராஹிமுக்கு பக்கத்தில் நின்று நஃபில் சுன்னத்தை தொழுவது சுன்னத். இடம் இல்லாவிட்டால் கொஞ்சம் பின்னாவே தொழலாம். இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அந்த இடத்துல இடமே கிடைக்கிறது இல்ல, பின்னால போய் தான் தொழணும். ஆனால் இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? மகாமே இப்ராஹிம் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முபாரக்கான பாதங்கள் பட்ட இடம். அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்தான். அந்த இடத்துல தொழக்கூடிய இடமாக ஆக்குமாறு அல்லாஹ் கூறினான். சஃபா மர்வா என்ன? ஆஜரா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகனை தேடி ஓடினார்கள் சஃபா மர்வா. அல்லாஹ் அதை ஷாயிருல்லாஹ் இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷாயிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். ஜம்சம் அருந்தினால் ஷிஃபா, எந்த நோக்கத்திற்காக ஜம்சம் அருந்தப்படுகிறதோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அதனால தான் சொல்லுவாங்க, ஜம்சம் குடித்ததன் பின்னால ஓதக்கூடிய சுன்னத்தான துஆ இருக்கின்றது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் வாசிஆ வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா. அனைத்தையும் இந்த துஆவில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனக்கு நாஃபியான இல்மை தருவாயாக. நாஃபியான இல்ம் என்றால் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய இல்மு, படிச்சம் மூடி வச்சம் கிடையாது, அமல் செய்யக்கூடிய இல்மு. அந்த இல்மின் மூலமாக நானும் அமல் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கும் அதை எத்தி வைக்க வேண்டும். இல்முன் நாஃபியா, இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் வாசிஆ, எனக்கு விஸ்தீர்ணமான ரிஸ்கை வழங்குவாயாக. மேலும் கடைசி பகுதி என்னது? வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா, அனைத்து நோய்களை விட்டு எனக்கு ஷிஃபாவை தருவாயாக. இந்த துஆவை ஓதுறது சுன்னத். ஜம்சம் தண்ணியை குடிச்சதன் பின்னால இந்த முபாரக்கான துஆவை ஓதுவதை சுன்னத்தாக்கப்பட்டுள்ளது. அனைத்தும் இந்த துஆவில் அடங்கிட்டு. இந்த ஜம்சம் இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கால் பட்டு வெளியானது. அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். இப்படி நபிமார்களோடு தொடர்பு பட்ட ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹு தஆலா பரக்கத்தை வைத்திருக்கின்றான். அது அனைத்து நபிமார்கள், எந்த நபிமார்களாக இருந்தாலும் சரி. பனி இஸ்ராயில் காலத்துல தாபூத் சகீனா, நிம்மதி அளிக்கக்கூடிய தாபூத் என்று சொல்லக்கூடிய பெட்டி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்.
வகால லஹும் நபியும் இன்ன ஆயத்த முல்கிஹி ஐ யஅதியகுமுத் தாபூத்து ஃபீஹி ஸகீனத்தும் மிர் ரப்பிக்கும் வ பகியத்தும் மிம்மா தரக ஆலு மூஸா வ ஆலு ஹாரூன். தாபூத் என்று சொல்வது ஒரு பெட்டி. இந்த பெட்டி சுவர்க்கத்தில் இருந்து இறக்கப்பட்ட பெட்டி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்திலே இறக்கப்பட்ட பெட்டி. இது பரம்பரையாக அப்படியே பாதுகாக்கப்பட்டு வந்த ஒரு பெட்டி. இந்த பெட்டி பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் அவர்கள் பயன்படுத்தினார்கள். என்ன பிரச்சனை வந்தால் இந்த பெட்டியை வச்சு துவா கேட்டா துவா கபூல். வறுமை ஏற்படுகிறதா? எதுவுமே இல்ல. நீர் இல்ல, மழை இல்ல, எதுவுமே இல்ல, வறட்சியா? பெட்டியை வச்சு துவா கேட்பாங்க, துவா கபூல். இந்த பெட்டியில என்ன இருக்குது? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நபிமார்களுடைய கண்ணியமான பரக்கத்தான சில பொருட்கள் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல முபாரக்கான பாதணி செருப்பு அந்த பெட்டியில இருந்துச்சு. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துல கமீஸ் ஜுப்பா அந்த பெட்டியில இருந்துச்சு. அதே போன்று அசா முபாரக் மிம்மா தரக ஆலு மூசா வ ஆலு ஹாரூன் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினர்களுடைய அவருடைய பரம்பரை அவருடைய குடும்பத்தினர்கள் நபிமார்களுடைய பரக்கத்தான பொருட்கள் அல்லாஹ் அந்த பெட்டியில வச்சிருந்தான். அந்த தாபூத் சகீனா என்று சொல்லக்கூடிய இந்த பெட்டியுடைய வசீலாவை கொண்டு கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செஞ்சான். ஏன்? நபிமார்களோடு தொடர்பு பட்டுள்ளது. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இங்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி அல்லாஹ் தஆலா நபிமார்களோடு தொடர்பு பட்ட ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை வச்சுக்கிறான். அதை கண்ணியப்படுத்துவது கல்புடைய தக்வாவில் நின்றும் உண்டானது. கல்பில் ஏற்படக்கூடிய தக்வாவில் நின்றும் உண்டானது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற மகான்கள் சீதேவிகளோடு தொடர்பு பட்ட விடயங்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த அனைத்து அகிலத்திற்கும் அருளாக வந்தவர்கள், அனைத்து நபிமார்களுக்கும் தலைவரானவர்கள், இமாமுல் அம்பியா, நபிமார்களுக்கு இமாமாக இருந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்களுடைய பொருட்கள் பாதுகாக்கப்பட்டது போன்று உலகத்துல யாருடைய பொருட்களும் பாதுகாக்கப்படவில்லை. ஒவ்வொரு அங்கமாக சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசித்தார்கள். உதுவெடுக்கக்கூடிய நீர் பூமியிலே பட்டு விடக் கூடாது என்பதற்காக அந்த நீரை தன்னுடைய கைகளிலே தடவி மேனியிலே தடவிக் கொள்வார்கள் சஹாபாக்கள். நாசிக்கு நீர் செலுத்தினால் அந்த நீரையும் சஹாபாக்கள் பெற்று மேனியிலே தடவிக் கொள்வார்கள். வாய் கொப்பளித்தால் பெருமானுடைய முபாரக்கான ஒமில் நீர் வெளியிலே வந்தால் அந்த ஒமில் நீரில் ஒரு துளியாவது பூமியை தொடக்கூடாது என்று சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்கள். யுத்த களத்திலா இருந்தாலும் சரி, முன்னாலும் பின்னாலும் பெருமானாரை பாதுகாத்தவர்கள் சஹாபாக்கள். ஒவ்வொரு அங்கமாக ரசித்தார்கள் பெருமானாரை. கண்ணை பார்த்தா கண்ணுடைய அழகிலேயே சஹாபாக்களுடைய வாழ்நாள் முடிந்துவிடும், ரசித்து முடிக்க முடியாது. பெருமானாருடைய முகத்தை பார்த்தால் அந்த முகத்தினுடைய அழகிலேயே வயது முடிந்துவிடும், ஆனால் அந்த அழகை ரசித்து முடிக்க முடியாது. அந்த அளவு அழகை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஒரு சஹாபி சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு செம்மல் நிற, அதாவது ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி, ரெட்டிஷ் ஆரஞ்சு, அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு போர்வையை போத்திக்கிறாங்க. மேலே 14வது இரவு ஃபுல் மூன், சந்திரம் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபுல் மூன் வந்தா எப்படி இருக்கும்? நாங்க மொட்டை மாடிக்கு ஏறினா ஃபுல்லா லைட்டே போட தேவையில்லை, உட்காந்து கிளம்பி விளையாடலும், அவ்வளவு வெளிச்சமாயிருக்கும். ஃபுல் மூன் அப்படித்தானே, ஃபுல் பிரகாசமாயிருக்கும். இந்த சஹாபி பார்க்கறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க. தலைக்கு மேலால ஃபுல் மூன், சந்திரன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. பெருமானாருடைய முகத்தை பார்க்கின்றார்கள், சந்திரனை பார்க்கின்றார்கள். இது அழகா என்று பார்க்கின்றார்கள், அது அழகா என்று பார்க்கின்றார்கள். ஆமினாவுடைய மகன் அழகா என்று பார்க்கிறார்கள், வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அழகா என்று பார்க்கின்றார்கள். கடைசியில் அந்த சஹாபி எடுக்கக்கூடிய முடிவு என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய முபாரக்கான முக தோட்டத்திற்கு முன்னால் சந்திரன் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அவ்வளவு பிரகாசத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார். நூர், அல்லாஹ்வுடைய ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அருமை சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள்? கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவ்வாறு ரசித்த அதே சஹாபாக்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு பொருட்களையும் பாதுகாப்பதற்காக வைத்திருந்தார்கள். எதற்காக? பரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பொருட்களில் இருந்து அவர்கள் பாவித்தவைகளாக இருந்தாலும் சரி, அவருடைய மேனியை தொட்ட பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் சும்மா யூஸ் பண்ணிட்டு கீழே போட்ட பொருட்களாக இருந்தாலும் சரி, சஹாபாக்கள் அதை பாதுகாத்தார்கள். ஒரு ரிவாயத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது, ஒரு சுப்பரா, ஒரு உணவு விரிப்பு, சாப்பிடுறதுக்கு முன்னால சுப்பரா விரிக்கிறது என்னது? சுன்னத். சாப்பிடுறதுக்கு முன்னால சுப்பரா விரிக்கிறது சுன்னத். ஒரு ஆடைய, ஒரு துணியால செய்யப்பட்ட ஒரு சுப்பரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு, அங்க போய் சாப்பிடுறாங்க.
உணவருந்தியதன் பின்னால அந்த சுப்பரால தன்னுடைய முபாரக்கான கையையும் வாயையும் தொடக்கிறாங்க. கையையும் வாயும் என்ன செய்யறாங்க? தொடக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் பின்னால் அந்த சஹாபி சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், ஏன்னா சுப்பரா அதற்கு பின்னால் எப்பெல்லாம் அழுக்கடையுமோ, எப்பெல்லாம் ஊத்தையாகுமோ சுப்பரா, அந்த சுப்பராவை தூக்கி நான் நெருப்புல போட்டுருவான். என்ன செய்வான்? தூக்கி நெருப்புல போட்டுருவான். அந்த நெருப்புல போட்டால் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு அனைத்துமே என்ன செய்யும்? நீங்கிவிடும். அப்படியே கிளீன் ஆகிடும். சுப்பரா பத்தாது, திரும்பவும் எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். பெருமானாருடைய கைப்பட்டதை உலக நெருப்பை எரிக்க முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளோ மேனியோ எந்த பொருள் எதை பட்டாலும் ஒரு நாளும் அதை உலக நெருப்பு மாத்திரமல்ல, பல்லாயிரம் கணக்காக எரிக்கக்கூடிய நரக நெருப்பும் கூட அவனை தீண்ட முடியாது. அவ்வளவு மகத்துவத்தை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார். அதனால தான் சொல்லுவாங்க, எந்த மனிதர் தினமும் 50 தடவைகள் ஸலவாத் கூறுகிறார்களோ, ஸலவாத் எவ்வளவு பெருசு, சின்ன ஸலவாத், எங்களுக்கு என்ன ஸலவாத் பாதமோ அந்த ஸலவாத் ஓதுறது. யாரு தினமும் 50 தடவைகள் ஸலவாத் ஓதுகிறார்களோ அல்லாஹ் தஆலா நாளைய கியாமத்துடைய நாள்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைய கியாமத்துடைய நாள்ல நான் அந்த மனிதரோடு முஸாஃபஹா செய்வேன். எவ்வளவு பெரிய பாக்கியம்! கியாமத்துடைய நாள்ல ரசூலை பாக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான கைகள் எங்களை போன்று பாவிகளுடைய கையை பட்டுவிட்டால் இந்த உடம்பையும் நரகத்தினுடைய நெருப்பு தீண்ட முடியாது. அதனால தான் ஸலவாத் ஓதுங்கன்னு சொல்லுவாங்க. குறைந்தது 50 தடவைகள் டெய்லி ஈஸியா ஓதி முடிக்கலாம். பள்ளியிலிருந்து நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னால் 50 ஸலவாத் ஓதி முடிக்கலாம். எங்களுக்கு முஹப்பத் இருக்கணும், ஸலவாத் சொல்லணும்ன்ற ஆசை ஆர்வம் இருக்கணும். ஸலவாத்தின் மூலமாக பல விஷயங்கள் அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றான், பல முசீபத்துகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கின்றான். எனவே முயற்சி செய்து நாம் இந்த அமல்களை தன்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள. எவ்வாறு சஹாபாக்கள் பாதுகாத்தார்கள்? சஹாபி ஆண்கள் மாத்திரமல்ல, சஹாபி பெண்மணிகளும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான பொருட்களை பாதுகாத்ததாக சஹீஹான ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உம்மி சல்மா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அன்பு மனைவிமார்களில் ஒரு மனைவி, மூமின்களுடைய தாய்மார்களில் ஒருவர், எங்கட உம்மாமார்களில் ஒருத்தர். உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்கள்ட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய முபாரக்கான சில முடிகள் இருந்துச்சு. முபாரக்கான சில முடிகள் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க? அதை ஒரு சில்வர் டப்பா ஒன்றுல அந்த முடியை போட்டு பாதுகாப்பாக அதபான முறையில வச்சிருப்பாங்க. பாதுகாப்பாக அதபான முறையில் வச்சிருப்பாங்க. யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டால், யாருக்காவது நோய் ஏற்பட்டு விட்டால் இவங்கள்ட்ட வருவாங்க. உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வருவாங்க. உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்க? அந்த முபாரக்கான திருமுடியை வைத்திருக்கக்கூடிய அந்த டப்பா தான், அந்த டப்பா, அந்த சில்வர் டப்பாவை தண்ணியில போடுவாங்க. தண்ணியில போட்டு அந்த தண்ணியை குடிக்க கொடுப்பாங்க. அல்லாஹ் தஆலா நோயிலிருந்து ஷிஃபா கொடுத்துருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவிகளில் ஒருவர். இதே போன்று பல வரலாறுகள் அன்பின் சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான திருமுடி அந்த காலத்தில் இருந்தே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதை நாங்கள் உறுதியான நீயத்தோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்வையிட வேண்டும். சந்தேகத்தோடு எதை செஞ்சாலும் நிறைவேறாது. டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து எடுக்க கூட, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவர்கிட்ட எடுக்கிறேன், சோமாவாதோ தெரியாதா, நோய் சோமாவாது. டாக்டர் இல்லை எங்களை ஷிஃபாவத்தாரே, ரப்பு தான் ஷிஃபாவத்தாரான். அதே போல ஒரு இஸ்மு உண்டு, ஒரு பலாய் முசீபத், அதில் கடையில சரியான பிரச்சனை ஆகி வியாபாரம் இல்லை, ஒரு இஸ்மு உண்டு தாங்க. இவர் தந்த இஸ்மு வேலை செய்யுமோ தெரியாதா, செய்யுமோ செய்யாதோ, டபுள் மைண்ட். அந்த நேரத்தில் அது துவாவா இருந்தாலும் சரி, நாங்க கேட்கக்கூடிய துவா ரப்பிட்ட கேட்கிறோம், ரப்பிடத்துல துவா செய்கின்றோம். தொழுகைக்கு பின்னால தனிமையிலே நாங்கள் கேட்கக்கூடிய துவா, கேட்கக்கூடிய நேரத்தில் துவாவினுடைய ஆதாபு, ஒழுக்கங்களில் ஒரு ஒழுக்கம் என்ன? அல்லாஹ் என்னுடைய துவாவை கபூல் செய்வான் என்ற உறுதியோடு நாங்கள் துவா செய்தால் அல்லாஹ் கபூல் செய்வான். சந்தேகத்தோடு கேட்கக்கூடாது, கிடைக்குமா கிடைக்காதா, கேளுங்க, தாராளமாக கேளுங்கள். படைத்த ரப்பிடம் கேட்கின்றீர்கள், அல்லாஹ்விடம் தாராளமாக கேளுங்கள். அல்லாஹ் ஒவ்வொருவருடைய துவாக்களையும் கபூல் செய்கின்றான். கபூல் செய்யப்படக்கூடிய முறைகள் வித்தியாசமாக இருக்கும். எனவே சந்தேகத்தோடு எதையும் செய்யக்கூடாது. சந்தேகத்தோடு எதை செய்தாலும் அதில் நாங்கள் பரிபூர்ணமான வெற்றி அடைய முடியாது. எனவே கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய முபாரக்கான திருமுடி இருக்கிறதே, இதுவும் பரக்கத்தான பொருட்களில் ஒன்று. சஹாபாக்கள் இதை பரக்கத்துக்காக வீட்டிலே வைத்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மே சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்று நினைக்கின்றேன், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தாயார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா யாரு? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட உம்மா. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? 10 வருஷங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிமா இருந்தாங்க. 10 வருஷங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஹாதிமாக இருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களோட
தாயார் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் என்ன செய்வார்கள், இதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான மேனியில் இருந்து விழக்கூடிய முடிகளை சேர்த்து வச்சிருப்பாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில் இருந்து வரக்கூடிய வேர்வை எடுத்து டப்பால போட்டு வைப்பாங்க. முபாரக்கான வியர்வைய டப்பால போட்டு வைப்பாங்க. யார்ட்டையாவது வீட்டுல கல்யாண ஃபங்க்ஷன்டா இதை பூசுவாங்க, இதாங்க அத்தர். உலகத்துல இதை விட சிறந்த அத்தர் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பிராண்டட் யூஸ் பண்றோம், பிராண்டட் யூஸ் பண்றோம். அந்த பிராண்டட் இதுக்கு முன்னால எதுவுமே கிடையாது. இதுதான் வேர்ல்ட் வைட் பிராண்ட். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான அந்த வியர்வை, அதுல அல்லாஹ் அவ்வளவு நறுமணத்தை வச்சிருக்கின்றான், அவ்வளவு மனம், அவ்வளவு மனத்தை வச்சுக்கிறான். இன்றைக்கு இதுதான் நாங்க எதுக்கா இருந்தாலும் நல்ல விஷயங்கள் நாங்க யூஸ் பண்ணுங்க. நான் வானோன்னு சொல்லல, பிராண்டட் நீங்க கட்டாயம் யூஸ் பண்ணுங்க, விலை கொடுத்து அத்தருவாங்க, நீங்க யூஸ் பண்ணுங்க. பள்ளிவாசல் வரக்கூடிய நேரத்துல நல்ல தரமானதை பூசிட்டு வாங்க, உயர்ந்ததை பூசிட்டு வாங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்க, மக்களுக்கு காட்டுறதுக்கு இல்ல. அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தால் சுன்னத் படி அமல் செஞ்ச நன்மைகளை கிடைக்கும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான அந்த வியர்வையுடைய பரக்கத். இதே போன்று ஒவ்வொரு விஷயங்களும் அருமை சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்தார்கள், சேமித்தார்கள், பாதுகாத்தார்கள். அதன் மூலம் பரக்கத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். யர்மூக் யுத்தத்துல, யர்மூக் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்தின் போது சையதுனா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், சரியான ஒரு வீரர், சரியான மா வீரர் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த யுத்தத்துக்கு போனாலும் யுத்தம் வெற்றியோட தான் வருவாங்க, தோக்கவே மாட்டாங்க. அந்த யுத்தத்துல அல்லாஹ் அவ்வளவு ஒரு சக்தியை கொடுத்திருந்தான். அப்போ ஒரு யுத்தம் நடைபெறுகிற யர்மூக் யுத்தத்தின் போது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்னும் ஒரு மனிதனோடு, நஸ்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனோடு என்ன செய்யறாங்க, அவங்களும் யுத்தம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இவங்க அவங்கள அடிக்கிறாங்க, அவங்க இவங்களை அடிக்கிறாங்க, இப்படியே தாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். தாக்கக்கூடிய நேரத்துல ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய குதிரைக்கு இதே இந்த குதிரையில ஒரு அடி ஒன்று பட்டு குதிரையோட கால் அப்படி வளைஞ்சிருச்சு. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கீழே விழுந்துட்டாங்க. கீழே என்ன செஞ்சாங்க, விழுந்துட்டாங்க. விழக்கூடிய நேரத்துல அந்த மனிதருடைய நஸ்தூர் என்று சொல்லக்கூடிய மனிதர்ல மேல விழுகிறாங்க. அவங்களோட தலையில இருந்த தொப்பி கலந்து போடுந்துருச்சு. யார்ட, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உடனே என்ன செய்யறான், அவங்க தொப்பி எடுக்கிற ட்ரை பண்ணக்கூடிய நேரத்துல அந்த நஸ்தூர் என்று சொல்லக்கூடிய அவங்களோட மேல ஏறி உட்கார்ந்துட்டான். யார்ட, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட மேல. அந்த நேரத்துல ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, சத்தம் போடுறாங்க, சகோதரர்களே என் தொப்பியை கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்தாங்க, அவசரமா என் தொப்பியை கொண்டு வந்தாங்க. அப்பொழுது அங்கிருந்து ஒரு தோழர் என்ன செய்யறாரு, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தொப்பியை கொண்டு போய் கொடுக்குறாரு. தலையில போடுறாங்க, தலையில போட்டு திரும்பவும் யுத்தம் செய்யறாங்க. அந்த நஸ்தூரை கொண்டு கொடுத்தாங்க. அந்த யுத்தத்துல என்ன செய்யறாங்க, அந்த மனிதனை கொன்று விட்டார்கள். அதன் பின்னால கேட்கப்படுது, காரணம் என்ன, இவ்வளவு பயங்கரமான ஒரு யுத்தம், உங்களை ஒரு மனிதர் தாக்கி கொண்டிருக்கின்றார், உங்களை ஒருவர் வெட்டி கொண்டிருக்கின்றார். இந்த சமயத்துல தொப்பி தொப்பின்றீங்களே, தொப்பி அவ்வளவு பெருசா, அவ்வளவு பெருமதியான ஒரு பொருளா தொப்பி? ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அந்த தொப்பியில முன்பகுதியில என்னுடைய முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான முடி கொஞ்சம் வச்சு நான் தச்சுகிறேன். அந்த தொப்பியை போட்டுக்கொண்டு தான் நான் யுத்தம் செய்வேன். எந்த யுத்தம் செய்தாலும் அல்லாஹ் அதுல எனக்கு வெற்றியை தான் தருவான். நான் பயந்துட்டேன், தொப்பி இன்னும் ஒரு அந்நியருடைய கையில போய் சேர்ந்துடக்கூடாது, இன்னொரு முஸ்லிம் அல்லாதவருடைய கரத்திலே இது போய் சேர்ந்துடக்கூடாது. இது பரக்கத்தான ஒரு பொருள், இதை நான் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை வைத்திருந்தேன். இதை அணிந்து கொண்டு நான் எந்தெந்த யுத்தங்களில் எல்லாம் கலந்து கொண்டேனோ அந்த அனைத்து யுத்தத்திலும் அல்லாஹ் எனக்கு வெற்றியை தான் வழங்கி இருக்கின்றான். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருமுடியுடைய பரக்கத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பாவாக இருந்தாலும் சரி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்று நினைக்கின்றேன், ஜுப்பா வச்சிருந்தாங்க. காய்ச்சல் ஏதாவது நோய்வாய் வந்தா அந்த ஜுப்பாவை கழுவி என்ன செய்வாங்க, தண்ணியை கொடுப்பாங்க, குடிங்க, அல்லாஹ் ஷிஃபாவை தருவான். ஆரம்பத்துல கேட்டோம், குர்ஆன்ல நஸ்ஸாபி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய முபாரக்கான கமீஸ் ஜுப்பாவை அனுப்புறாங்க, என் வாப்பாட கண்ணில் வைங்க, அல்லாஹ் ஷிஃபாவை கொடுப்பான். அது அப்படி என்றால் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பால ஷிஃபா இருக்காதா? நிச்சயமா இருக்கும். சஹாபாக்கள் அனுபவித்தார்கள், அவர்கள் அதனுடைய பரக்கத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஏனையவர்களுக்கும் அதை பாதுகாப்பாக வைத்து வாழையடி வாழையாக இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பொருளும் பாதுகாக்கப்பட்டு இன்று பல மியூசியம்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான பாதணிகள், செருப்புகள் வைக்கப்பட்டுள்ளது. அவருடைய இமாமா ஷரீஃப், ஜுப்பா ஷரீஃப், அதே போல முபாரக்கான திருமுடியும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. எனவே இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருமுடிகள் இப்படி பரம்பரையாக வாழையடி வாழையாக ஒருவர் பின் ஒருவராக அல்லாஹ் தஆலா இது கியாமத் வரைக்கும் அவர்களுடைய பொருட்களை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். எனவே அந்த அடிப்படையில் தான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான ஒரு திருமுடி வைக்கப்பட்டுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான ஒரு திருமுடி இந்த இடத்துல வைக்கப்பட்டது.